வெள்ளையகுன்றம் ஜமீன். ஆமாங்க. தமிழ்நாட்டில் பல ஜமீன்கள் இருந்தாலும் இந்த வெள்ளையகுன்றம் ஜமீனுக்கு தனி சிறப்பு இருக்குது. அது என்ன சிறப்புன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. அழகர் கோவிலில் திருவிழா நடந்தாலும் சரி, அதுபோக சித்திரை திருவிழாவை நம்ம எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த சித்திரை திருவிழாவில் ஜமீன்தார் வெள்ளையகுன்றம் ஜமீன்தார் போய் அழகரை வரவேற்றா தான் அழகர் வெளியே வருவார். ஆமாங்க. அதே மாதிரி இந்த அழகரை நம்மளை காக்கணும்னு நம்ம வேண்டுதல் வைக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் அழகர் கோவிலேருந்து மதுரை வந்து திரும்பி அழகர் கோவில் போகிற வரைக்கும் இந்த அழகருக்கு இந்த வெள்ளையகுன்றம் ஜமீன் தான் காவலாக இருக்காங்க. ஆமாம், இன்றைக்கி நேற்றில் பல 100 வருஷமாக இந்த பாரம்பரியம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அதுபோக என்னென்னா, இந்த வெள்ளையகுன்றம் ஜமீன் பாரம்பரிய மிக்க ஜமீன். ஆமாங்க. அதே மாதிரி அழகர் திருவிழாலேருந்து தேரோட்டத்துலேருந்து அத்தனை வரைக்கும் இவங்க தான் போய் முன்னின்று சிறப்பு செஞ்சு தராங்க. ஆமாம், உள்ள வெள்ளையகுன்றம் ஜமீனுக்கு மண்டபம் கொண்டு இருக்குது. அதே மாதிரி தென் திருப்பதின்னு சொல்கிற நம்ம அப்பன் திருப்பதியில் வந்து கோவில் கட்டியிருக்காங்க. அது போக என்ன அப்படின்னா, பல நல்ல விஷயங்களும் நல்ல காரியங்களும் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஜமீன். ஆமாங்க. அதே மாதிரி இந்த ஊரில் அவங்க தான் பிரசிடண்டாக இருக்காங்க. மன்னராட்சியிலேருந்து மக்களாட்சி வரைக்கும்